ஸோ ஆஃப்டர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் சஞ்சீவ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ நம்ம அட்டப்பாடி ரைட் போகணும் பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்துப்போங்க. ஸோ சூப்பராக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபால்ஸ்க்கு ஒரு டைம் போகணும். சரியான வருத்துங்க. ஸோ அங்கே குளிக்கிறது பார்த்தீங்கன்னா சம இது. என்ன கேட்டிங்கன்னா பாய்ஸ்க்கு ஓகே, கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. ஸோ ஏன்னா கொஞ்சம் கம்பி தாண்டி இறங்குற மாதிரி இருக்கும். பட் அது என்ன எதுவும் தெரியல. கேர்ள்ஸ் அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் பாய்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கேர்ள்ஸ் எனக்கு கேட்டால் தெரியல. நான் செக் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சொல்லிடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். பட் சம வருத்து அங்கே போகிறது. ஸோ வின்டர் ரைடும் இருக்குது. ஸோ தொடர்ந்து வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்க. ஸோ நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் நம்ம சேனலில் ட்ராவல் ரைட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வியூ பாயிண்ட் இந்த லெஃப்ட்டு தாங்க. நம்ம போவோம். இங்கே ஒரு வந்துட்டாரா? எது வியூ பாயிண்ட்டு? ஃபுல்லாகவே வியூ பாயிண்ட்டு தான். பட் அந்த லாஸ்ட்டுக்கு போனேன்னு நினைக்கிறேன். எஸ், இதான் ப்ரோ நான் சொன்னது. போகிற வழியில் ஒரு பயங்கரமான வியூ பாயிண்ட் இருக்கணும்ல. ஸோ வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சுங்க. ஸோ இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா தகரப்பாடி. ஸோ தகரப்பாடி வியூ பாயிண்ட். நல்ல வியூ பாயிண்ட் ஆனால். ஸோ இந்த இடத்துல ஒரு பெரிய பாலம் வருங்க. ஸோ ஒரு அந்த பாலம் ஸோ எப்போ ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னு நினைக்கிறேன்.
அப்போ வரும்போது தண்ணி நிறையா இருந்துச்சு. இப்போ வரும்போது தண்ணியில் இந்த பீக் தான் பயங்கரம். இந்த பீக்குக்கு போகிற வழி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இதானே சொன்னீங்க? தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அந்த மலைக்கு வழி இருக்கா ப்ரோ? நானும் யோசிச்சு வந்தப்போ இல்லை மேலே அந்த மிஸ்ட்டு தெரியுது, அங்கே மேலே அந்த உச்சி கரெக்டாக உரைச்சிட்டு போகுது பாருங்க. போகிறோம் அந்த உச்சியில் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி. இது அட்டப்பாடி வியூ பாயிண்ட்னு நினைக்கிறேன். கரெக்டா ப்ரோ? அட்டப்பாடி வியூ பாயிண்ட்டு. குரங்க உங்கள் ஹெல்மெட் எடுத்துகிட்டு ஓடிடுமா, என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, சரி மறுபடியும் எதுக்கு அட்டப்பாடி வழியாக போய்கிட்டு, ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் எப்படின்னா ஃபால்ஸில் நேராக பாலக்காடு. ஸோ ப்ரோ அவர் பார்த்தீங்கன்னா பாலக்காடு வழியாக தான் போவான். ஸோ அப்படின்னா பாலக்காடு போயிட்டு பாலக்காடுலேருந்து அப்படியே இதுக்கு போயிடலான் இருக்கேங்க. பாலக்காடுலேருந்து அப்படியே கோயம்புத்தூர் போயிடலான் இருக்கேன். இதே ரோட்டில் வரணுமா மறுபடியும்? ரோடு ரொம்ப மோசம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் பரவாயில்ல, மிச்சப்பட்டு ஃபுல்லாக பேட்சா கடவுளே. ஸோ ஹைவேனா நம்மளுக்கு பெருசாக தெரியாது. இதுனா ரொம்ப டேர்னிங்கில் இருக்குது. ஹைவேனா ஸ்ட்ரைட் ரோடு தாங்க. பார்க்கலாம், டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் வருதுன்னா அப்படியே போயிடலாம். ரொம்ப ஒரு 50+, ஒரு 30-50+ வந்துச்சு நம்ம மட்டும் வேணும்னா இதே வழியாக வரலாம். 20 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ்னால் நம்ம அப்படியே போயிடலாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படியே போயிட்டேங்க. நான் நோட் பண்ணல, ரைட்டில் கேரளாக்குண்டு அப்படின்னு ரைட்டு போர்டு போட்டு நான் கவனிக்காமல் நேராக போயிட்டுருக்கேன். இல்லைடா நம்ம கூட வந்த பசங்களை யாரையுமே கூட நம்ம பையனவே காணோன்னு பார்த்தா ரொம்ப தப்பான வழி அப்படின்னானுங்க. இன்னும் 1.5 கிலோமீட்டர்ஸ் கேரளாக்குண்டு. நான் ரோடை பார்க்காம மீன் சைடு போர்டெலாம் பார்க்காம சரி அப்படியே நேர் ரூட்டு தான் போகல அப்படின்னு அழுத்திட்டேன். தப்பான ரூட்டு. பசங்க முன்னாடி போயிட்டானுங்க. யாரான்னு மட்டும் பின்னாடி இருக்கான், நம்ம ஃப்ரெண்டு பின்னாடி இருக்கானுங்க. நம்ம தமிழ்நாடு பாய்ச்சி போயிட்டாங்க. வாங்க ஏற்றுக்க, காசாக போனோமா?
உங்கள் அழகான திருமுகத்தை ஒரு முகமாக காட்டுங்கோ. ஐயோ எப்படி சறுக்கிக்கிட்டே போகிறீங்க? இந்த ஷூ வேறு போட்ட மாதிரியே இல்லை. எடுத்துகிட்டு வந்து கிளென் மிஸ் பண்ணிட்டியே, கிளென் மிஸ் பண்ணிட்டியே. எப்படி போகிறதுனே தெரியலையே. ஆ மாயத்தை என்ன விரிச்சாலும் நமக்கு சம்சாரிக்குது, நமக்கு ஒன்றும் விலங்கில்ல. ஸோ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ ஃபால்ஸை பார்ப்போம். ஸோ ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ என் மூஞ்சி போர் அடிச்சதுக்கு ஃபால்ஸ் போகும். ஃபால்ஸ் எங்கே ப்ரோ இருக்கு? கீழே எங்கே இருக்கு? இதோ அதோ நாய்ஸ். சரிங்க, வீடியோ எடுத்துகிட்டு போ. பார்த்தோன்னே குளிக்கணும். நான் ஆக்சுவலி குளிக்க வேணாம்னு தான் நினச்சி வந்தேன் ப்ரோ. இங்கே வந்துட்டு குளிக்காமல் இருப்பான், இங்கே கேட்கலாம். இப்போ பார்த்தோம்னே எனக்கே குளிக்கணும்னு டெம்ப்ட் ஆகுது. ஹெல்மெட் வேறு இருக்காது பிரச்சனை. அந்த காமிச்சு ஸோ ஆக்சுவலி இதோட தாங்க இறங்கணும். இதோட இறங்கி நாங்கள் குளிக்கணும். ஸோ ஒரு வழியாக ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சுங்க. ஆனால் அந்த ஆழத்துக்கு போகும்போது தான் முடியல. அப்பா ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா இதோடு முடிச்சுக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறது தான். நான் பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டி வழியாக போகல. ஸோ பாலக்காடு போயிட்டு பாலக்காடுலேருந்து ஹைவேல போயிடலாம். ஏன்னா ரோடு இருந்து ரொம்ப அந்த பக்கம் ரொம்ப மோசம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாயிடுவேன். ஸோ ஹைவே நம்ம தெரியாது, அப்படியே ஒரு 1880 க்ரூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுதான் பிளான். ஸோ பாலக்காடு போயிட்டு பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19 கிலோமீட்டர் அதிகம், பெருசாக வராது. நம்ம ஸ்பீடில் அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிடலாம், கம்ஃபர்ட்டாக போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டாப்லெட் அப்புறம் பைக் மாடிஃபிகேஷன் வீடியோஸ்லாம் போடுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்டர் ரைடு. ஸோ அது யார் கூட என்ன ஏது எல்லாம் அப்டேட்டும் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடப்படுவது உங்கள் சஞ்சி. ட்ரை பண்ண. ஸோ நான் சொன்ன மாதிரி வின்டர் ரைட் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ 2022 வின்டர் ரைட் யார் கூட என்ன ஏது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எங்கே போக போகிறோம், ஸோ எல்லாமே ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். பட் அது கூட சீக்கிரம் போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். டூவில் ஓட்டும்போது கண்டிப்பாக மறக்காமல் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.